தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமீன். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, கடவுள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார்! இந்த ஆண்டில் கடவுள் நம்மீது பொழிந்த நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இன்று நாம் இருப்பது கடவுளின் பரிசு. கடவுள் நம்மிடமிருந்து விரும்புவது என்னவென்றால், நாம் கடவுளுக்கு முன்பாக மனத்தாழ்மையுடன் நிற்க வேண்டும். தண்ணீர் தாழ்வான இடத்திலிருந்து பாய்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கடவுளின் ஆசீர்வாதம் நம்மில் இருக்க வேண்டுமென்றால் நாம் பணிவு என்ற ஆடையை அணிய வேண்டும். தாழ்மையானவர்கள் கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படிபவர்கள் சேவை செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். மற்றவர்களை புரிந்து கொள்வார்கள், நேசிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அது நிகழும்போது கடவுளையும் மக்களையும் நேசிப்பது எளிதாக இருக்கும். செல்வம் எப்போதும் நம்முடன் இருக்காது, ஆனால் கடவுள் எப்போதும் நம்முடன் இருப்பார். ஏனென்றால் நாம் கடவுளின் இயல்பை அணிந்திருக்கிறோம். பல கருணை செயல்களை செய்வதன் மூலம் கடவுளை பிரியப்படுத்த முடியும். மற்றவர்களிடம் கடவுளை காணலாம். அவர்களை நேசிப்பதன் மூலம் அவர்களை மகிழ்விக்கலாம். ஒரு புதிய ஆண்டில் நாம் நுழையும் போது கடவுளின் ஆசீர்வாதங்களுடன் வாழ முயற்சிப்போம்.